வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இது மாதிரி பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து எக்ஸாம்ஸ் கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 15,000 இது மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 16/6/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கணும். நீங்கள் வந்து பல்வேறு வகையான வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும். ஸோ ஒருத்தர் வந்து 3 வேக்கண்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ணுறீங்கனாலும் 3க்கும் தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க. அதேமாதிரி உங்களோட ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, தென் உங்களுடைய ரிலீஜியன் என்ன, அதாவது பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன், ஸோ இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து மேலே ஃபீமேலாக அதை எழுதிக்கோங்க. அடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, டைப்பிங் நாலேஜு இதெல்லாம் வந்து இருக்கா, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, ஸோ அதே மாதிரி உங்களுடைய நேஷனாலிட்டி, ரிலீஜியன் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஸோ அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ் வித் இமெயில் ஐடி, தென் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பின்கோடோட வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு சில, அதாவது வந்து உங்களுக்கு வந்து கிரிமினல் வழக்கு ஏதாவது உங்கள் மேலே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு எழுதுங்க, இல்லைனா டேஷ் போட்டுக்கோங்க. தென் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஆர்கனைசேஷன் எங்கே, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா. தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கால்டு இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். தென் இந்த டைம் ஆஃப் இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டில் வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அல்லது கிளர்க்குக்கான போஸ்டிங் 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிசப்ஷனிஸ்ட், அதாவது வரவேற்பாளர் அல்லது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஒர்க்குமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட்டு. ஆஃபீஸ் பீன், அதாவது பார்த்திங்க அப்படின்னா பியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கண்ட் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் 5/6, அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 16/6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு 11 நாள் தான் வந்து டைம் இருக்குது. சரிங்களா. ஸோ அது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் உங்களுக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது வேர்டு ஃபைலில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைலெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. அடுத்தது ரிசப்ஷனிஸ்ட் அல்லது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் வந்து கிராஜுவேஷன் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அடுத்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் போர்டு, ஸோ இந்த டெலிஃபோன்ஸு, ஸோ ஃபேக்ஸ் மிஷின்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திறமையானவராக இருக்கணும். அதே மாதிரி ஒர்க் அண்ட் டேட்டா ப்ராசஸிங் அபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் பியூனுக்கு பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்கன்னா போதும். தென் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 20,000, ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு 17,000, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பியூனுக்கு வந்து 12,000. இது மாதிரி வந்து சேலரி வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தென் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 16/6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நீங்கள் அப்ளை பண்ணுறது அந்த ஆல்ரெடி நம்ம சொன்ன அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பக்கூடிய அட்ரஸ் இந்த சேர்மன், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், தூத்துக்குடி 628003 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நாம் பல்வேறு வகையான மாவட்டங்கள், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, ஸோ நீலகிரி, திருச்சி, இது மாதிரியான மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். அந்த வகையில் இப்போ தூத்துக்குடியிலேருந்தும் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து அதாவது கோர்ட் வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இதுவும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து தூத்துக்குடி வந்து பார்த்துருக்கோம். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.